இவங்க தான் எனக்கு மருமகளா வரப்போறோம். தெரியும் தெரியும். என் சபதத்தை நிறைவேற்றுறதா பொன்னூரும் சங்கரும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாயவரும் சாட்சி. எங்க மாயவர் இல்லையோ? ஆசானி, மாயவர் சாட்சி எதுக்கு? நாங்க செஞ்ச சத்தியத்தை இல்லைன்னு சொல்ல போறோம். மாமா, எங்களுக்காக உங்க பொண்ணுங்க காத்திருக்க வேண்டாம். அவங்களுக்கு வேற நல்ல இடமா பார்த்து மனம் முடிங்க. ஆசான் கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தான் எங்க வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம். அப்பா, நாங்க வாழ்றதா இருந்தா அவங்கள மணந்துட்டு வாழ்றோம். இல்லனா அவங்க எங்களை காப்பாத்தின அந்த ஆத்திலே விழுந்து சாவறோம். அத்தை, உங்க சபதப்படியும் அப்பாவோட உறுதிமொழிப்படியும் திருமணம் நடக்கட்டும். ஆசான் சபதப்படியும் அத்தாங்க செஞ்ச சத்தியப்படியும் அது நிறைவேற வரைக்கும் நாங்க ஒன்னா சேராம அவங்க பிரம்மச்சரியமா கெட்டிடாம வாழ்றோம். இதுக்கு சம்மதம் இல்லைன்னா பவழாயி சொன்னதான் ஏன் முடியும்? சரி, இந்த திருமணத்தை நடத்திட்டு என் சபதத்தை நிறைவேற்றுற வரைக்கும் பொன்னூரும் சங்கரும் பிரம்மச்சாரிகளா வாழ்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. வணக்கம். காளிமன்னா, ஒற்றன் மூலமா கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. என்ன? பொன்னர் சங்கர், மாயவர், ராக்கி அண்ணன் எல்லாரும் சங்கரன் மலைக்கோட்டையில் இருந்துகிட்டு சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம் தலையூர் மீது படையெடுக்கவும் திட்டமாம். அவங்க திட்டம் போட்டு தலையூரை தாக்குற வரைக்கும் நாம காத்திருக்க கூடாது. இப்பவே நம்ம தலையூர் படை பகைவர்கள் கோட்டையை வளைக்கட்டும். அப்பதான் அந்த பொன்னரும் சங்கரும் அலறி அடிச்சுட்டு படையோட இங்க வருவாங்க. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம வில்லம்பு படை வீரர்கள் அவர்களை ஒரு கணத்தில் வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டுவாங்க. பராக்கிரமா மன்னா, புறப்படட்டும் நம்ம தலையூர் படை. சரி மன்னா. சரியா சொன்னீங்க ஆசானே. ஐயா, என்னப்பா? ஐயா, நான் ஆர்ச்சமட்டில இருந்து வரேங்க. மாந்திய பெண் தலையூர் காளி துணையோட பெரிய படம் ஒண்ணு நம்ம ஆர்ச்சமட்டை கைப்பற்றிடுச்சிங்க. பெரிய மலை குழந்தை தலையூர் காளியும் செய்யற அக்கிரமங்களுக்கு அளவே இல்லைங்க. வீடெல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுறலா கேக்குது. ஆசானே, நாங்க 2 பேரும் போய் அவங்களுக்கு புத்தி புகட்டிட்டு வரோம். ஆணையிடுங்க. திருமண சமயத்துல போர்க்கள அழைப்பா? சரி, பொன்னூரும் சங்கரும் போர்க்களத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இப்பவே திருமணத்தை நடத்தி வச்சிருவோம். என்ன? உங்க விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் ஆசானே. போர் முனை போறதுக்கு முன்னாடி திருமணமா? எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் முத்தாயும் பவளாயும் கைம்பண்ண ஆயிட மாட்டாங்க. போர்க்காலத்துல மட்டும் இல்ல, அடுத்த கணமே இவங்க இறந்துருவாங்கனாலும் இந்த கணமே இப்பவே இவங்க கையால எங்க கழுத்துல தாலி கட்டப்படணும்.
அண்ணா, அண்ணிங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்கண்ணா. செல்லாமை உண்டியல் எனக்குறை மற்றும் நீ வல்வரவு வாழ்வார் குறைங்கிற குரல் நினைவுக்கு வந்துருச்சா? உங்களை முழுமையா புரிஞ்சிருக்கிற உங்க மனைவிமாருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா. உங்க வெற்றிக்காக தினமும் நான் தவம் இருப்பேன். நீ தவம் இருந்து தான் நான் வெற்றி பெறணுமா? ஏன் என் வீரத்து மேல நம்பிக்கை இல்லையா? என் நம்பிக்கையே நீங்க தானே. நீங்க பெரிய வெற்றி வீரர். உங்க வீரத்தோட இப்ப நான் கலந்திருக்கேன். நீங்க நிச்சயம் பெரிய வெற்றியோட திரும்புவீங்க.